சிவபெருமானுக்கு எவ்வளவெல்லாம் அவமானம் ஏற்படுது. ஒரு பெரிய நகைச்சுவை பேச்சாளராம். அவர் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, ஒரு நாயன்மார், அவர் வந்து இயற்கைக்கு மாறா பகவான் கேட்டதுனால தன்னுடைய மனைவிய அவர் கூட அனுப்பி வச்சுட்டார். அதனால அவருடைய பெயர கூட, அந்த நாயன்மாருடைய பெயரை கூட அதில சொல்லாம இயற்பகை நாயனார். இயற்கைக்கு மாறாக நடந்து கொண்டதால் அவர் இயற்பகை நாயனாராம். இப்போ வந்து சிவபெருமான் வந்தார் அப்படின்னா, நான் என் மனைவி கூட மாமியாரையும் சேர்த்து அனுப்பிடுவேன். ஒரு மேடையில் நகைச்சுவைக்காக சொல்கிறார். ஏன் இந்த மாதிரி சிவபெருமான நகைச்சுவை பொருளாக ஆக்கிட்டாங்க. உண்மையிலே பரமாத்மா அப்படிங்கிறவர், இறைவன் அப்படிங்கிறவர் ஒருத்தர் தான். அவர் சிவபெருமான் தான். அந்த சிவபெருமானை யார், என்ன, இது எதுவுமே தெரிஞ்சிக்காத ஒரே காரணத்தால் இது மாதிரி நகைச்சுவைங்கிற பேரில் பேச்செல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. உண்மையிலே பரமாத்மா ஜோதியாக இருக்கார், ஒளியாக இருக்கிறார். அவருக்கு சரீரம் கூட கிடையாது. அவரை தான் இவங்கெல்லாம் இந்த மாதிரி பேசுகிறாங்க. தேடுங்க, இறைவன் எப்படி இருக்கிறாரு, அவர் என்னவா இருக்கிறாரு, எதுக்காக சிவபெருமான ஒரு லிங்க வடிவத்தில் உருவம் இல்லாமல் வச்சுருக்காங்க. அவர் வெளியே திருவீதி உலா வரும்போது மட்டும் அவர் ஒரு சரீரத்தில் வர்றார், ஒரு உடம்பு. அதாவது நெல்லையப்பர் கோயில்லையோ சரி, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்லையோ உள்ளே இருக்கும்போது, மூலஸ்தானத்தில் இருக்கும்போது உருவம் இல்லை, வெளியே வரும்போது உருவம் இருக்குது. இதுக்கெல்லாம் ஆழ்ந்த பொருள் இருக்குது. சும்மா கேவலமாக சிவபெருமானை பற்றி நகைச்சுவை பேசுகிறத விட்டுட்டு இறைவனை தேடுங்க. உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நன்றி. ஓம் சாந்தி.